வன்னி பிரதேச பாடசாலைகளில் நீண்ட காலமாக சேவையாற்றுகின்ற தொண்டர் ஆசிரியர்களுக்கு இன்னும் நிரந்தர நியமனம் வழங்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக வன்னி தொண்டர் ஆசிரியர் ஒன்றியம் குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தொண்டர் ஆசிரியர் சேவையில் ஈடுபட்டுள்ள தமக்கு எவ்வித கொடுப்பனவுகளும் வழங்கப்படவில்லை என்றும் அந்த ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதி தொண்டர் ஆசிரியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படுவதனை போன்று கடந்த கால யுத்தம் மூலம் பல்வேறு வழிகளிலும் பாதிக்கப்பட்டு கஷ்டங்களை அனுபவித்து வரும் தமக்கும் நிரந்தர நியமனங்களை பெற்றுத் தருவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வன்னி தொண்டர் ஆசிரியர் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது. வன்னி பிரதேச தொண்டர் ஆசிரியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதற்காக வடமாகாண கல்வி அமைச்சினால் ஏற்கனவே அவர்களின் விவரங்கள் திரட்டப்பட்டு பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருந்த போதிலும் இதுவரை அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் வன்னி தொண்டர் ஆசிரியர் ஒன்றியம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விடயம் குறித்து வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சிவலிங்கம் சத்தியசீலனிடம் தொடர்பு கொண்டு வினவியதை அடுத்து இந்த தொண்டர் ஆசிரியர்களின் விவரங்கள் திரட்டப்பட்டு கல்வி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றதும் மத்திய கல்வி அமைச்சின் அனுமதியுடன் வன்னி தொண்டர் ஆசிரியர்களுக்கான நிரந்தர நியமனங்களை வழங்குவதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பதாகவும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். தங்காலை குடாவல்ல கடற்பரப்பிற்கு அருகில் மீன்பிடி படகு ஒன்று தீப்பற்றியது. இதனையடுத்து மற்றொரு படகின் உதவியுடன் விபத்துக்குள்ளான படகில் இருந்த 4 மீனவர்களும் காப்பாற்றப்பட்டனர். நேற்று பிற்பகல் 3:30 அளவில் தேவேந்திர முனையிலிருந்து மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக ரந்தரபுதா என்ற மீன்பிடி படகு புறப்பட்டு சென்றது. அதிலிருந்த மீனவர்கள் 4 மீண்டும் கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தங்காலை கடற்பரப்பிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் குறித்த படகு தீப்பற்றியுள்ளது. ஓஷானி என்ற படகினால் குறித்த மீனவர்கள் 4 காப்பாற்றப்பட்டுள்ளதுடன் விபத்துக்குள்ளான மீனவர்கள் குடாவல்ல மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் தெரிவித்தார். 2013ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தின் போது விவசாயம், ஓய்வூதியம், விவசாயம் மற்றும் வனஜீவராசிகள் துறை தொடர்பில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டனர். கமநல சேவை அமைச்சினால் ஏறக்குறைய பல்லாயிரக்கணக்கான ஆராய்ச்சி உதவியாளர்கள் இலங்கையின் தென்பகுதியிலே 20 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் வடக்கு கிழக்கிலே உள்ள தமிழ் பகுதிகளில் அந்த ஆராய்ச்சி உதவியாளர்கள் 20 வருடமாகியும் இதுவரையிலே அவர்கள் நியமிக்கப்படவில்லை. இது ஏன் என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறுகின்றது. மூதூர், கிண்ணியா போன்ற அந்த மீனவர்களுக்கான வீடமைப்பு திட்டம் இதுவரைக்கும் நான் நினைக்கின்றேன் சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து அப்பிரதேசத்தில் மீனவர்களுக்கான வீடமைப்பு திட்டம் இதுவரைக்கும் ஏற்படுத்தப்படவில்லை. இந்த மீனவர் வீடமைப்பு திட்டமும் அப்பிரதேசங்களில் அமைத்து தர வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு அதே போன்று ஒவ்வொரு பிரதேசத்திலும் தற்பொழுது மீன்பிடி துறைமுகம் அமைத்து வருகின்றார்கள். ஆனால் இன்னும் இந்த பிரதேசத்தில் மூதூர், கிண்ணியா போன்ற பிரதேசங்களில் இன்னமும் அந்த மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சர்ச்சைக்குரிய எரிபொருள் இறக்குமதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய பிரச்சினைகள் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோசி சேனநாயக்கா அது குறித்து கேள்வி எழுப்பினார். சபாநாயகர் அவர்களே, குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அந்த குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை உள்ளதா? அந்த அறிக்கை உங்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்கிறேன். அறிக்கையில் சாராம்சத்தை கருத்தில் கொண்டால் ரசாயன கூட பரிசோதனையுடன் அதன் தரம் பொருந்துகிறது. எனினும் எமது ரசாயன பரிசோதனைகளில் அறிந்து கொள்ள முடியாதுள்ள விடயம் ஒன்றுக்காக ITI நிறுவனத்திற்கு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுமா? வடக்கு கிழக்கிலே உள்ள கணவர்மார்களை இழந்த பெண்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக கிட்டும் அனுகூலம் யாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் S. ஸ்ரீதரன் கேள்வி எழுப்புகிறார். சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகார அமைச்சின் வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு மீதான விவாதம் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கிலே 70,000க்கும் மேற்பட்ட விதவைகள் இருக்கின்றார்கள். அந்த 70,000 விதவைகளுக்கும் ஏன் இந்த அரசாங்கத்தால் ஒரு கொடுப்பனவு கூட செய்ய முடிவதில்லை? எத்தனையோ குழந்தைகளோடு அந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலை நாங்கள் வடக்கு கிழக்கிலே பார்க்கிறோம். இவருடைய எதிர்காலம் மிக சூன்யமாக இருக்கிறது.
ஆனால் இந்த நாட்டிலே இருக்கிற இந்த விதவைகள் குழந்தைகளோடு வாழ முடியாதவர்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலோ இந்த அரசாங்கத்திலோ என்ன நலனோம்பு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது? இது ஒரு மிக மோசமான நிலையை தமிழர்கள் பக்கத்தில் உருவாக்கி இருக்கிறது. பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட விதவைகளில் கணிசமானவர்கள் முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் சமுர்த்தி குடும்பங்களில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறைச்சாலையில் உள்ள இளைஞர்களை பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்வதன் மூலம் நாட்டில் நல்லெண்ணத்தை கட்டியெழுப்ப முடியும் எனவும் இதன் போது அவர் குறிப்பிட்டார். சிறைச்சாலையிலே இன்று பல இளைஞர்கள் இருக்கின்றார்கள். தங்களுடைய குடும்பமாக தங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன நிலையை இந்த அரசாங்கம் செய்ய இருக்கின்றது? ஒரு பொது மன்னிப்பின் அடிப்படையில், ஒரு பெருந்தன்மை அடிப்படையில், புத்த பகவானின் போதனைகளின் அடிப்படையில் சிறைகளிலே இருக்கின்ற இந்த இளைஞர்களை படிப்படியாக திருமணம் முடித்தவர்களையாவது விடுதலை செய்வதன் மூலம் இந்த நாட்டிலே ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்க முடியும். இன்றைய நாளேடுகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பங்கு பற்றிய ஊடகவியலாளர் சந்திப்பொன்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று மாலை நடைபெற்றது. අපේ පාර්ලිමේන්තුව ව්‍යවස්ථාදායක සම්පාදක මණ්ඩලය හැටියට ජනතාවුදින් எமது பாராளுமன்றம் அரசியலமைப்பை உருவாக்கும் அவையாகவும் மக்கள் இறைமையை பிரதிபலிக்கின்ற கௌரவமான ஒரு இடமாகவும் திகழ்வதாயினும் பாராளுமன்றத்தில் நாம் தெரிவிக்கின்ற விடயங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நீதிமன்ற அதிகாரம் நாட்டில் இல்லை என்றாலும் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆரம்பித்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் அது குறித்து பேசுவதனை நாம் தவிர்க்க வேண்டும். எனவே முறைப்பாடுகளை தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது தரப்பு நியாயங்களை எடுத்துக் கூறுவதற்கு இதன் மூலம் விசேட தெரிவுக்குழுவிடம் சந்தர்ப்பம் கோரியுள்ளனர். இதற்கிணங்க பிரதம நிதியரசரும் விசேட தெரிவுக்குழு முன் ஆஜராவதற்கு முன்வந்துள்ள போன்று நீதிமன்றத்துடன் தொடர்புடைய அனைவரும் அமைதியாகவும் முழுமையானதுமான ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கிறோம். පෞගී දිනවල නොයෙක් කතා ප්‍රචාරය වුණා විශේෂයෙන්ම අධිකරණ ශාස්ත්‍රය තුල. குறிப்பாக நீதிமன்ற சேவைக்குழு கடந்த காலங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி இருந்தன. அரசியலமைப்பில் உள்ள சட்ட திட்டங்களை மீறும் செயற்பாடுகள் சிலரது கருத்துக்களில் இருந்து தெரிய வந்தது. ஒரு சில குற்றங்கள் நீதிபதிகளுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளதாயின் நீதிபதிகள் பதவியில் இருக்கின்றமை நீதிமன்றத்திற்கும் சமூகத்திற்கும் அது அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். அதனால் அதனை தவிர்ப்பதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்திடமே உள்ளது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது தமது பொறுப்பு என்ற ரீதியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் சிறந்த முறையில் செயற்பட்டுள்ளனர். இந்த விசாரணைகளை பிற்போடுமாறு உயர்நீதிமன்றம் பாராளுமன்றத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தது. பாராளுமன்றத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளில் உயர்நீதிமன்றம் தலையிடக்கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற ரீதியில் மரியாதையுடன் நாம் கோரிக்கை விடுக்கிறோம். ஏனெனில் சட்ட அதிகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பின் பிரகாரமே நாம் கையொப்பமிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற ரீதியில் இந்த விடயத்தில் தலையீடு செய்துள்ளோம்.